नन्दिनि नन्दितमेदिनि विश्वविनोदिनि नन्दनुदे गिरिवरविन्द्यशिरोदिनि वाजिनि विष्णुविलाजिनि जिष्णुनुते भगवति केजिनि कण्डकुटुम्बिनि पूरिकुटुम्बिनि भूरिकृते जय जय गे महिषासुरमर्दिनि रम्यगवर्धिनि शैलसुदे रम्यगवर्धिनि शैलसुदे ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் சித்திரை மாதம் 26ஆம் நாள் 9/5/2024 வியாழக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க இறையர்களும் குருவர்களும் நிறைய வேணும் என்று பிரார்த்தித்து இன்று குரு வாரம் என்கின்ற வியாழக்கிழமை வியாழ பகவான் தட்சிணாமூர்த்தி போன்ற தெய்வங்களை எல்லாம் மஞ்சள் மலர்களாலே அர்ச்சனை வழிபாடு செய்கின்ற பொழுதிலும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கக்கூடியது. இன்று இந்த வியாழக்கிழமையிலே நாம் இந்த வியாழ பகவானுக்கு அர்ச்சனை செய்வது, தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்வது இவையெல்லாம் ஒரு சிறப்பை தருகின்ற வகையிலே அமைந்திருப்பது. நாளைய தினம் அக்ஷய திருதியை என்கின்றதாகிய இந்த பண்டிகை சித்திரை மாதத்திலே வருகின்ற திருதியை, வளர்ப்புறை திருதியை, அக்ஷய திருதியை. இந்த அக்ஷய திருதியிலே நாம் தங்கம் வாங்க வேண்டும், வெள்ளி வாங்க வேண்டும் என்பதை மட்டும் நோக்காக வைத்திருப்போம். அக்ஷய திருதியிலே தங்கம் வெள்ளி மட்டும் வாங்குவதென்பதல்ல. தங்கம் வாங்கக்கூடியவர்கள் தங்கத்தை வாங்கலாம், வெள்ளி வாங்கக்கூடியவர்கள் வெள்ளியை வாங்கலாம். தங்கம்தான் வாங்க வேண்டும், வெள்ளிதான் வாங்க வேண்டும் என்பது கிடையாது. எந்த பொருளை வாங்கினாலும் நல்ல மனதோடு, அனைத்திலும் மகாலட்சுமி குடிகொள்பவள், வெள்ளை பச்சை அரிசி, வெள்ளை உப்பு, வெள்ளை மல்லிகைப்பூ, தயிர் சாதம் இவையெல்லாம் தானமாக கொடுப்பதும், இவற்றை வாங்கி வைக்கின்ற பொழுதிலும் மங்களப்பொருளான மஞ்சளை வாங்கி வைக்கலாம், தேங்காய் வாங்கி வைக்கலாம். எது எது நமக்கு முடிகிறதோ அவற்றையெல்லாம் வாங்கி தானம் கொடுக்க வேண்டும். தானம் கொடுப்பதற்கு ஒரு சிறந்த நாள் இந்த அக்ஷய திருதியை. இந்த அக்ஷய திருதியை நாளிலே தான் பல்வேறு சிறப்பான நிகழ்வுகள் எல்லாம் நடைபெற்றிருக்கின்றது. மகாலட்சுமியானவள் சௌபாக்கிய லட்சுமியாக, தானியலட்சுமியாக தோன்றியது இந்த அக்ஷய திருதியை நாளிலே. பிரம்மதேவன் கிருதயுகத்தை படைத்தது இந்த அக்ஷய திருதியிலே. ஆதிசங்கர பகவத்பாதால் கனகதாரா ஸ்தோத்திரம் படித்து தங்கமலை பொழிய வைத்தது இந்த அக்ஷய திருதியிலே. என்று இவ்வாறு பல்வேறு சிறப்புகள் இந்த வருடங்கள் 60 பிரபவ என்று ஆரம்பித்து அக்ஷய என்று முடியும் வருஷம். மீண்டும் அது வளர்ந்து கொண்டு செல்வதனாலே அக்ஷய முடிந்ததும் அடுத்த வருடம் பிரபவ என்று ஆரம்பமாகும். எனவே தொடர்ச்சியாக வளரக்கூடியது. நாம் எந்த பொருளை வாங்கி வைத்தாலும் எதை வாங்கினாலும் அது வளர்ந்து கொண்டு செல்லும் என்ற நம்பிக்கையோடு கூடியதாகிய இந்த பண்டிகை அக்ஷய திருதியை என்கின்றதாக பண்டிகை. இதில் மறைந்த தாய் தந்தையர்களை நினைத்து தர்ப்பணங்கள் செய்வது, அவர்கள் வயதிலே இருக்கின்ற யாராவது இயலாதவர்களுக்கு நாம் ஒரு வஸ்திரத்தை கொடுப்பது, தானங்களை கொடுப்பது இவையெல்லாம் ஒரு சிறப்பை தருகின்ற வகையிலே அமைந்திருப்பது. இன்றைய தினம் பத்துகாமம், கண்டி மாவட்டத்திலே பத்துகாமம் ஸ்ரீ முத்துமாரியம்பாள் ஆலயத்தினுடைய வைகாசி விசாக மகோத்சவத்தினுடைய துவஜாரோகணம் என்கின்ற கொடியேற்று உற்சவம் இன்றைய தினம் பகல் 11 மணி அளவிலே இந்த உற்சவம் ஆரம்பமாகும். அவ்வாறான
சிறப்பான நிகழ்வோடு கூட ஆலய வழிபாடுகளிலே கலந்து இறையுளையும் பெறுவதோடு நாளை நடைபெறுகின்ற அக்ஷய திருதியை நாளிலே நாமும் நம்மால் முடிந்த தான தர்மங்களை செய்கின்ற வகையிலே பச்சை அரிசியை வாங்கி 4 பேருக்கு தானமாக கொடுக்கலாம், வெள்ளை உப்பை வாங்கி 10 பேருக்கு தானம் கொடுக்கலாம், தயிரை வாங்கி வெள்ளை அரிசி சாதத்திலே பிசைந்து தயிர் சாதமாக தானமாக கொடுக்கின்ற பொழுது எல்லா விதமான செல்வங்களும் நிறைந்து வாழ்வில் உயர்வுகளெல்லாம் கிடைக்கின்ற வகையில் அமையும் என்ற நல்ல சிந்தனையோடு டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபலத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம். எப்போ கண்டிக்கு போகிறீங்க நீங்கள்? இன்றைக்கு போனால் எப்போ வருவீங்க? வாங்கல அங்கே அனுப்பிங்களா? உண்மைக்கா? அப்போ அங்கே வாங்க. அப்போ சரியா மறந்துடா வந்தேன் நமக்கு. ரைட். இப்போ சிவன் 10ஆம் தேதியா? ரைட். அதோட நீ பேட்டும் அப்புறம் அங்கே வந்துடுறீங்க தானே ஷோரா? அப்புறம் பொறுத்த நேரத்தில் இப்படிங்கன்னா கிழிஞ்சு போமில்லை அப்படி 2 செய்திருவோம். 10, 27, 10 வெள்ளிக்கிழமை. ஓகே.